அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய ஒரு அற்புதமான பதிவு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கணும். அதற்காக தான் ரொம்ப நமக்கு அரும்பாடுபட்டு நம்ம உழைக்கிறோம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு டக்குன்னு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கிது. சிலருக்கு நிறைய ட்ரை பண்ணி அப்படியே அந்த ஒரு விஷயமானது அப்படியே ஏதாச்சும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை பிள்ளையாரை வேண்டி நீங்கள் செஞ்சாலே போதும். அதுவும் குறிப்பாக நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருகின்ற புதன்கிழமையில் வருது. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அற்புதமான தீப வழிபாட்டு முறை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த உலகத்தில் வேண்டுதல்கள் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், ஆசைகள், கனவுகள் அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நம்முடைய காரியங்களை முதல்ல நமக்கு நிறைவேற்றி கொள்வதற்கு, அந்த காரியத்தில் தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு, அதில் வெற்றி மேல் வெற்றி கொடுப்பதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். அதனால தான் காக்கும் கடவுளாகிய இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கை யானை மட்டும் நம்ம என்றைக்குமே நம்பி கைத்தொழுது வேண்டிட்டாலே போதும். என்றைக்குமே தும்பிக்கையான் கைவிடவே மாட்டான்ங்கிறது அற்புதமான ஒரு வார்த்தைகள். அப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு உகந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. இது மாதிரி ஒரு நாள் நமக்கு கிடைக்காதுங்க. இந்த ஒரு நாளில் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பூஜைகள் பண்ணுவோம் பார்த்திங்களா. அந்த பூஜையில் தீபங்கள் ஏற்றுவோம். அப்படி தீபங்கள் ஏற்றுறப்ப நம்ம சொல்லுகின்ற முறையில் தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் தொடர்ந்து 7 நாட்கள் இந்த தீப முறையை செஞ்சால் போதும். உங்கள் வீட்டில் எப்போ பூஜைகள் நீங்கள் பண்ணுறீங்களோ, நம்முடைய சேனலில் கூட இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ. பிள்ளையாருக்கு அந்த நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள், அப்போ அதற்குரிய நேரமும் கொடுத்துருக்கோம். காலை நேரம் நமக்கு மதியானம் இந்த 3:52 மணி வரைக்கும் சதுர்த்தி தேதி இருக்குது. அதனால் புதன்கிழமையில் உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறீங்களோ அப்போ பிள்ளையாருக்கான தீபம் ஏற்றுறப்ப இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க. இதற்கு என்ன தேவை அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை 7 நாட்கள் நம்ம ஏற்றணும். இது எதற்காக பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாள் நமக்கு இனி அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த ஒரு டேயில் இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எங்களால் அப்படி பண்ண முடியல, தீபத்தை ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைகள், கணவர் இருக்கிறாங்கன்னா தாராளமாக ஏற்ற சொல்லலாம். இல்லாட்டி பிள்ளையாருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஒரு 10 நாள் 11 நாள் கணக்கு இருக்குது பார்த்திங்களா. அந்த இடைப்பட்ட நாட்களில் எப்போ வேணாலுமே நீங்கள் ஒரு நாளில் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட நடக்கும். திருமண விஷயமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விஷயம் நீங்கள் வேண்டி கேட்டாலுமே பிள்ளையாருடைய அருளாலேயே நடக்குங்க. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய படம் ஏதாச்சும் சுத்தப்படுத்தி நம்ம வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருமே சுவாமி ரூமெலாம் நம்ம அலங்கரித்து பிள்ளையாருக்கு நல்ல அந்த அருகம்புலாக இருக்கட்டும், பிள்ளையாருக்கான பூக்கள், அப்படி சுவாமிக்கு நிவேதியங்கள் எல்லாமே வச்சுருப்போம். நீங்கள் பிள்ளையாருக்கு ஏற்கனவே தீபங்கள் ஏற்றிருந்தால் கூட தனியாக சின்னதான ஒரு பித்தளை தட்டில் நம்ம ஒரு அகல் தீபம் தான் ஏற்ற போகிறோம். நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற போகிறோம். இந்த தீபத்தில் நம்ம சாதாரணமாக எப்பயும் பஞ்சுத்திரி போட்டு தான் ஏற்றுவோம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, வெட்டி வேர், அதாவது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடியது தான் வெட்டி வேர். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு பூஜைக்கு இது மாதிரி வெட்டி வேரை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும் தான் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட வெட்டி வேரால் பிள்ளையாருக்கு நம்ம தீபங்கள் ஏற்றி நம்ம இப்படி வழிபட்டோன்னா நடக்காத காரியங்கள், நமக்கு இதுவரைக்கும் அப்படி விதியே எதிர்ந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த தீப வழிபாட்டுக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு மெத்தடை முறையை காஞ்சி மகா பிரிவாலே சொன்ன ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை.
அதனால தான் இந்த தீப வழிபாட்டு முறையை நம்ம முறையாக ஆத்மார்த்தமாக பிள்ளையாரை வேண்டி ஏற்றுறப்ப நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க. அப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தனியாக சின்ன அகலில் 2 பஞ்சுத்திரியோட சின்னதான ஒரு வெட்டி வேர் துண்டை கூட கட் பண்ணி இப்படி மொத்தமாக சேர்த்து அப்படி ஒரு பஞ்சு திரியும் இதுவும் சேர்ந்து நல்லா மூணையும் நல்லா திரித்து நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும். அகல் தீபம் நீங்கள் ஏற்றினாலே போதும். இல்லை உங்கள்கிட்ட பெரிய விளக்கு இருக்குது, தனியாக பூஜைக்கு இருக்குனாலும் அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் அகல் விளக்கே தாராளமாக போதும். சுவாமிக்கு நீங்கள் என்ன நிவேதனங்கள் வைப்பீங்களோ அவள் பொறி நம்மக்கிட்ட பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாமே இருக்கும். நம்மக்கிட்ட அருகம்புல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இப்படி எளிமையான முறையில் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஓம் கம் கணபதியே நமக சொல்லலாம். இல்லாட்டி பிள்ளையாருக்கான மூல மந்திரங்கள் சுக்லாம் பரதரம் சொல்லலாம். இல்லாட்டி விநாயகருடைய அகவல் இருக்குது. உங்களுக்கு கூகுள் யூடியூப் எல்லா இடமும் அதனுடைய வேர்டிங்ஸு அந்த தமிழ் பாடல் வரும் பார்த்திங்களா. அந்த விநாயகர் அகவலை உங்களால் படிக்க முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இந்த 7 நாட்களுமே இந்த விநாயகர் அகவலை நம்ம சொல்லிட்டு இல்லாட்டி பிள்ளையாருடைய ஒருவரி மந்திரங்கள் அது மாதிரி நம்ம சொல்லி வழிபட்டு இந்த தீபத்தினையும் ஏற்றிட்டு உங்களுக்கான கோரிக்கைகள் எல்லா கோரிக்கையும் வச்சு நம்ம வேண்டக்கூடாதுங்க. ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்கு என்ன காரியம் நடக்குதோ அந்த கோரிக்கை மட்டும் நீங்கள் நினச்சி நல்லா வேண்டிட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல்லால் நீங்கள் இப்போ ஓம் பிள்ளையாரப்பா போற்றின்னு கூட சொல்லலாம். இல்லாட்டி ஓம் கம் கணபதியே போற்றின்னு கூட சொல்லலாம். அப்படி எளிமையான முறையில் பிள்ளையாருக்கு ஒரு 27 முறை இல்லாட்டி 108 முறை இல்லாட்டி 54 முறை அப்படி சொல்லி அந்த அருகம்புல்லால் நம்ம அர்ச்சனை பண்ணணும். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. முடித்து இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிடும். திருப்பி இப்போ அடுத்த நாள் காலையில் நீங்கள் இப்போ காலையில் பூஜை பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 7 நாட்களும் காலையே நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விரதங்கள் கூட உங்களால் எடுக்க முடியும். அப்படி ஒரு நேரம் ஃபாஸ்டிங் மாதிரி பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். இல்லாட்டி எளிமையான சைவ உணவுகள் மட்டும்தான் இந்த 7 நாட்கள் தொடர்ந்து நம்ம இருக்கணும். இப்போ 2வது நாளில் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த அகல் விளக்கை நம்ம சுத்தப்படுத்திடணும். இல்லாட்டி வேறு ஒரு அகல் விளக்கை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதில் புதுசாக பஞ்சுத்திரி அந்த நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு வெட்டிவேர் போட்டு அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த அகல் விளக்கு நெய் அதாவது பழசை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் விஷயமே. அப்படி புதுசாக நம்ம எல்லாமே எடுத்து நீங்கள் இதே மாதிரி தீபம் ஏற்றணும். சுவாமிக்கு திருப்பி நம்ம அருகம்புல் வச்சுட்டு இதே மாதிரி 54 முறை 27 முறை ஓம் கம் கணபதியே இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போட்டுன்னு சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொருள் உங்ககிட்ட என்ன இருக்கோ ஒரு நிவேதனம் ஒன்றுமே இல்லாட்டி வெத்தலை பாக்கு பழம் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு அவல் பொறி வைக்கலாம், இல்லாட்டி கல்கண்டு வைக்கலாம். அப்படி பிள்ளையாருக்கு உகந்த ஏதாவது ஒரு பொருள் நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து 7 நாட்கள் நம்ம வீட்டில் ஏற்றுகின்ற இந்த வெட்டிவேர் தீபமும் இந்த அருகம்புல் அர்ச்சனையும் பிள்ளையாருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை. நம்பிக்கையோடு இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்ரத்தையோடு நீங்கள் ஏற்றி பாருங்கள். பிள்ளையாரை நம்பி எந்தவித வழிபாடுகள் செஞ்சாலுமே நிச்சயமாக சொல்கிறோம் நம்முடைய கர்மாக்கள் கழியும். நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு அதில் பிளாக்ஸ் இருந்தாலும் அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். தடைகளை எல்லாம் உடைத்தெறியக்கூடிய சக்தி இந்த தீப வழிபாட்டுக்கு இருக்குது. அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. எல்லாருக்குமே பிள்ளையாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.